பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி ஆசரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வேளையிலே, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்க்கிறார். ஆனால் சகேயுவோ அண்ணாந்து பார்க்கவில்லை. அந்த காட்டத்தி மரத்து மேலே ஏறி ஒளிந்து கொண்டு, யாரும் நம்மை பார்த்துவிடக் கூடாது என்று மறைந்து கொண்டு அவர் கீழே பார்க்கிறார். அருமையானவர்களே, அவர் கீழே பார்த்தாலும் அவர் யாரை பார்த்தார்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். வேறு சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி. ஆக அவர் கீழே பார்த்தது இயேசு கிறிஸ்துவை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவரை அண்ணாந்து பார்த்தார். அருமையானவர்களே, எல்லாரும் சகேயுவை எப்படி பார்த்தார்கள் என்றால், அவரை ஒரு பாவி என்று பார்த்தார்கள். அவர் ஒரு பொருளாசைக்காரன், பண ஆசை உள்ளவன் என்று பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கரிசனையோடு அண்ணாந்து பார்த்தார். இன்றைக்கும் கூட இந்த உலகத்தின் பார்வையிலே பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, நாம் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் அற்பமாய் பார்க்கப்பட்டவர்களாய், அருவருப்பாய் பார்க்கப்பட்டவர்களாய், கீழானவர்களாய் பார்க்கப்பட்டவர்களாய், வெறுமையானவர்களாய் பார்க்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அண்ணாந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அவரை நாம் விசுவாசிக்கிற வேளையிலே இந்த உலகம் நம்மை அண்ணாந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திலே அங்கே ஆபிரகாம் சோர்ந்து போனவராய் அவர் இருந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவரை அந்த கூடாரத்தில் இருந்து, இருளில் இருந்து வெளியே அழைத்தார். அவர் சொன்னார், நீ தலைகுனிய வேண்டியவன் அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவரும் இந்த உலகத்திலே தலை குனியுகிறவர்கள் கிடையாது. தலை குனிந்து வாழ வேண்டிய என்பது அவசியமும் கிடையாது. ஆகினாலே தலை குனிந்திருந்த, இருளில் இருந்த, தனித்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் கூடாரத்திலிருந்து அழைத்து அவர் சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிற கஷ்டங்கள் நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்து நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்து நிமித்தமாய் நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே வரும்பொழுது, உங்கள் ஜீவியத்திலே வரும்பொழுது உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். பிரியமானவர்களே, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சகேயுவை அண்ணாந்து பார்த்தாரோ அப்பொழுது அங்கே அவரை அற்பமாய் பார்த்த அனைவரும் ஆச்சரியமாயும் அண்ணாந்து பார்த்தார்கள். எப்பொழுது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை நீ அண்ணாந்து பார் என்று சொன்னாரோ, அவர் அண்ணாந்து பார்த்த வேளையிலே கர்த்தர் ஜீவியத்திலே அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் கூட உங்க வெறுமையான வாழ்க்கையை எண்ணி நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலையை ஆண்டவர் நிமிர செய்வார். உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆகையினாலே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்க நெருக்கத்திலையும், உங்க கஷ்டத்திலையும், அருமையானவர்களை, உங்க சோதனையிலையும் தோல்வியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவரை அண்ணாந்து பார்ப்பீர்களே ஆனால், அருமையானவர்களே, அவரை நீங்கள் தாழ்மையோடு பார்ப்பீர்களே ஆனால், விசுவாசத்தோடு பார்ப்பீர்களே ஆனால், உங்கள் ஜீவியத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு சொல்லார், சீக்கிரமாய் இறங்கி வா. இதோ நாட்கள் போகட்டும், நாளைக்கு நாம் மனம் திரும்பலாம், இல்ல அடுத்த வருஷம் நம்ம இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பலாம்,
அடுத்த மாதம் இதை விட்டுலாம், அடுத்த நாள் இதை விட்டுலாம் என்று சொல்லி நாட்களையும் மாதங்களையும் வாரங்களையும் வருஷங்களையும் கடந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று கர்த்தர் உன்னிடத்திலே பேசுகிறார். உன் பாவத்திலிருந்து, உன் அக்கிரமத்திலிருந்து, உன் வைராகியத்திலிருந்து, உன் பகையிலிருந்து இன்றைக்கு நீ சீக்கிரமாய் இறங்கி, உன் பெருமையான ஜீவியத்திலிருந்து சீக்கிரமாய் இறங்கி கர்த்தரை நீ பணிந்து கொள்வாயானால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரட்சிப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகினால இன்றைக்கு நீ சீக்கிரமாய் இறங்கி வா. அங்கே அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஏறும்போது இல்லாத சந்தோஷம் இறங்கும் போது வந்ததுங்க. அருமையானவர்களே, காட்டத்தி மரத்தை ஏறும் பொழுது அவனுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை, அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்த்த வேளையிலே அவன் இறங்கும் போது சந்தோஷத்தோடு இறங்கினான், இறங்கும் போது மகிழ்ச்சியோடு இறங்கினான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிற வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகும். அவர் காட்டத்தி மரத்தை ஏறும்போது இல்லாத சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீக்கிரமாய் இறங்கும் பொழுது அவனுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதம் செய்வார். உங்களை அற்பமாய் பார்த்தவர்களை அண்ணாந்து பார்க்க செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.